பவர் கட் ஆனதும் நம்ம பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி தோன்றதும், நைட் தூங்கலாம்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்தா ஜன்னல் வழியா யாரோ நம்மள உத்து பாக்குற மாதிரி தோன்றதும், சில நேரங்கள்ல நம்ம நிழலை பார்த்து நாமளே பயப்படுறதும்னு பேய்கள் ஆவிகள் பத்தின அச்சம், சந்தேகம், நம்பிக்கை, பீதி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நிறைய பேரு பேய்களை ஆவிகளை உணர்ந்ததா சொல்றாங்க. அது உண்மையா பொய்யாங்கிற குழப்பம் நம்மள பலருக்கும் இருக்கும். உண்மையிலேயே பேய்கள் ஆவிகள் இருக்கா? இதுக்கு அறிவியல் ரீதியான விளக்கங்கள் என்னன்னு தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இது மாதிரியான தகவல்கள் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்னு எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் நம்புற ஒரே விஷயம் பேய், பிசாசு, ஆவிகள் தான். தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க, விபத்துல உயிரிழந்தவங்க, அடுத்தவங்களால கொலை செய்யப்பட்டவங்க தான் பேய்களா ஆவிகளா உழவுறாங்கிறது பொதுவான நம்பிக்கை. அப்போ ஏன் விபத்துலயோ இல்ல உணவுக்காகவோ கொல்லப்படுற ஆடு, மாடு, கோழி எல்லாம் பேயாவோ ஆவியாவோ அலையுதுன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேய் ஆவி தொந்தரவுக்கு ஆளானவங்க ஆவி இல்ல பேய பார்த்ததாவும் கொலுசு சத்தம் கேட்டதாவும் சொல்வாங்க. இவங்க பொய் சொல்றது கிடையாது, அவங்க உணர்ந்ததை தான் சொல்றாங்க. அப்படின்னா இதெல்லாம் உண்மையாங்கிற கேள்வி வருது. இந்த எண்ணங்கள் எல்லாமே டெசெப்டிவ் பெர்செப்ஷன்ங்கிற புலன்களை ஏய்க்கிற உணர்ச்சிகள் தான். பேய் ஆவி சம்பந்தப்பட்ட உணர்வுகளை அறிவியல் ஆராய்ச்சி முடிவுகள் 3 வகையா பிரிக்குது. 1 இல்யூஷன்ங்கிற மாயப்புலன் உணர்ச்சி, 2 ஹலூசினேஷன்ங்கிற மயக்கப்புலன் உணர்ச்சி, 3 டெலூஷன்ங்கிற மயக்க உணர்ச்சி. ஃபர்ஸ்ட் இல்யூஷன் பத்தி பார்க்கலாம். கண், மூக்கு, வாய் உள்ளிட்ட 5 புலன் உணர்ச்சிகளோட அடிப்படையில மாய உணர்ச்சிகள் வகைப்படுத்தப்படுது. நல்ல வெயில்ல ரோட்ல நடந்து போறப்போ தூரத்துல தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துல தண்ணீர் இருக்காது. இத காணல் நீர்னு சொல்வாங்க. இது கண் உணர்ற இல்யூஷன். நெல்லிக்காய் சாப்பிட்ட பின்னாடி தண்ணி குடிச்சா இனிக்கிறது மாதிரி நாக்கு உணரும். நம்ம குடிக்கிற தண்ணியில இனிப்பு இருக்காது. இது நாக்கோட ஒரு வகையான மாயப்புலன் உணர்ச்சி தான். ஹலூசினேஷன் இயற்பியல், வேதியியல், உயிரியல், உளவியல் காரணங்களால உண்டாகிற உணர்ச்சிகள் தான் மயக்கப்புலன் உணர்ச்சிங்கிற ஹலூசினேஷன். தாளக்கட்டோட இருக்கிற பறையோசை, சீரா கைத்தட்டுற சத்தம், மந்திர உச்சரிப்பு, நடனம், கண்கள்ல மாற்றி மாற்றி வெளிச்சத்தையும் இருட்டையும் உண்டாக்குறது, ஒரு பொருளை உற்று நோக்குறது, ஜோதி, மை இதெல்லாம் உற்று நோக்குறது மாதிரியான செயல்கள் மூலமா மயக்கப்புலன் உணர்ச்சி அனுபவங்களை உண்டாக்க முடியும். இத சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த வால்டர் ஹெஸ்ஸும் மிக்சிகன் யூனிவர்சிட்டியை சேர்ந்த டெல்காட்டோவும் ஆய்வு செஞ்சாங்க. இதுல எலக்ட்ரிக் இம்பல்சஸ் மூலமா மூளையில பல கட்டுப்பாடு பகுதிகளை தூண்டிவிட்டு கோபம், பயம், பசி, வருத்தம், தூக்கம், ஆர்வம் போன்ற உணர்ச்சிகளை செயற்கையா தூண்ட முடியும்னு ஆய்வு மூலமா நிரூபிச்சிருக்காங்க. இது இயற்பியல் காரணங்களால உண்டாகிற ஹாலுசினேஷன். மனிதர்களோட குறிப்பிட்ட வித்தியாசமான நடவடிக்கைகள் அவங்க உடம்புல இருக்கிற குரோமோசோம்களோட தொடர்புடையவைன்னு கனடா நாட்டை சேர்ந்த ஆர்லண்டோ மில்லரும் பேரா ஆலன் ஃபிஷரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. உடல்ல சில வகை என்சைம்ஸ் பற்றாக்குறை காரணமா மனக்கோளாறுகள் உண்டாக முடியும். விட்டமின் பி குறைபாடு காரணமா பெரிபெரிங்கிற மனநோய் உண்டாகும். மனப்பிறழ்வான நடத்தை இந்த நோயோட அறிகுறிதான். விட்டமின் குறைவால ஏற்படுற நோய்கள்ல ஒண்ணுதான் பெலாக்ரா. உடல்ல இருக்கிற சில சுரப்பிகள்ல ஏற்படுற பிரச்சனை காரணமா சில மனநோய்கள் உண்டாகும். எண்டோக்ரினால் சுரப்பில ஏற்படுற கோளாறு காரணமா ஒரு குறிப்பிட்ட மனநோய் உண்டாகும். பாராதைராய்டு சுரப்பி குறைவா சுரப்பதால மயக்க காட்சிகள் அதிகமா தெரியும். இது எல்லாமே உயிரியல் காரணங்களாக உண்டாகிற மயக்கப்புலன் உணர்ச்சி. நம்ம மனமானது கருத்தேற்றம்ங்கிற சஜஷன்ஸால பாதிக்கப்படும்ங்கிறது சைக்கலாஜிக்கல் உண்மை. இது ஆட்டோ சஜஷன் இல்லைனா ஆட்டோ ஹிப்னாசிஸ்ங்கிற 2 வழியில நடக்கும். மத கருத்துக்களை திணிக்கிறதும் பிரெயின் வாஷிங் செய்யறதும் மெதுவான தொடர்ச்சியான மனவசிய முறை. பேய் பிடிச்சவங்க இன்னொருத்தர் மாதிரி பேசுறது, அயல் மொழிகள்ல பேசுறது, சாமி வந்து ஆடுறது எல்லாமே இந்த சஜஷன்ஸோட விளைவுகள் தான். இதுல பேய் பிடிச்சு அயல் மொழியில பேசுறவங்க குளோசலேலியாங்கிற மனநோயால பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இவங்க பேசுறது அயல் மொழி இல்லைங்கிறது சம்பந்தப்பட்ட மொழி தெரிஞ்சவங்க மூலமா நிரூபிக்க முடியும். இது எல்லாமே உளவியல் காரணங்களால ஏற்படுற ஹாலுசினேஷன். கண்கள்ல ப்ராப்ளம் வந்தா ஐ ஸ்பெஷலிஸ்ட், காது பிரச்சனைனா இஎன்டி டாக்டர், ஸ்கின் ப்ராப்ளம்னா டெர்மட்டாலஜிஸ்ட போய் பார்க்குற மக்கள் இந்த மாதிரியான மன ரீதியான பிரச்சனைகளுக்கு மனநோய் மருத்துவரை அணுகாம பேய் விரட்டுறது மாதிரியான செயல்கள்ல இறங்குறது சரியா இருக்குமா?
அடுத்து பார்க்க போறது டெலூஷன்ங்கிற மயக்க உணர்ச்சி. இத மருட்சின்னு சொல்லலாம். சின்ன வயசுல இருந்து பொய்யான கருத்துக்களை மனசுல திணிக்கிறதோட விளைவுதான் மருட்சி. ஆவிகள், பேய், பிசாசு, மறுஜென்மம் இது எல்லாமே மருட்சிகள்ல அடங்கும். இதுல படிப்பறிவும் பகுத்தறிவும் இல்லாத மக்கள் தான் பெரும்பாலும் பேய், பிசாசு, ஆவி தொந்தரவுகளுக்கு உள்ளாகிறதுக்கான காரணங்கள் நமக்கு தெளிவா தெரியுது. பேய்களையும் ஆவிகளையும் பாக்குறது, உணர்றது இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற நிஜமான காரணங்களா அறிவியல் 10 விளக்கங்களை சொல்லுது. அது என்னன்னு பார்க்கலாம். திடீர்னு நம்ம கண்களுக்கு தோன்றி மறைகிற நிழல் உருவங்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு காரணம் நம்ம மூளையோட ஒரு வகையான மின்சார தூண்டல் தானா. இத எலக்ட்ரிக் ஸ்டிமுலேஷன் ஆஃப் த பிரெயின்னு சொல்றாங்க. செகண்ட் ரீசன், ஆவிகளோட நடத்தப்படுற பேச்சுவார்த்தையில நமக்கு கிடைக்கிற பதில்களுக்கு காரணம் பேய்களோ ஆவிகளோ இல்ல, இடியோமோட்டார் எஃபெக்ட் தான் இதுக்கு காரணம். தன்னறியாத நிலையில ஏற்படுற உடல் அசைவுகள் சார்ந்த விளைவுகளை தான் இடியோமோட்டார் எஃபெக்ட்னு சொல்வாங்க. ஆவிகளோட தொடர்பு கொள்ள பெரும் அளவுல பயன்படுத்தப்படுற ஓஜா போர்ட்ல நம்ம கைகள் தானா அசைறதுக்கு இந்த விளைவு தான் காரணம். மூணாவது ரீசன், தானா ஒரு பொருள் அசைதுனா அதுக்கு காரணம் ஏதோ ஒரு ஆவியோட சக்தின்னு நினைச்சிடாதீங்க. இதுக்கு காரணம் இன்ஃப்ராசவுண்ட். மனித காதுகளால 20,000 ஹெர்ட்ஸ் வரையிலான சப்தங்களை மட்டும் தான் கேட்க முடியும். அதுக்கு கீழே இருக்கிற ஒலிகளை நம்மளால கேட்க முடியாது. அதாவது 20 ஹெர்ட்ஸ் ஒலிய நம்மளால கேட்க முடியாது, ஆனா அதிர்வுகளா உணர முடியும். அப்படிப்பட்ட அதிர்வுகளால தான் சில பொருட்கள் தானா அசையுமா. ஃபோர்த் ரீசன், உங்களுக்கு வர்ற ஆவிகள், பேய்கள் சார்ந்த ஆழ்ந்த சிந்தனைகள் மற்றும் கனவுகளுக்கு காரணம் ஆட்டோமேட்டிசம். அதாவது அதீதமான தன்னை மறந்த நிலையில கற்பனைகளும் எண்ணங்களும் வேறொரு வழியா நமக்குள்ள நுழையிற விளைவுதான் ஆட்டோமேட்டிசம். ஃபிஃப்த் ரீசன், ஒரு ரூம்ல ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் குளிர்ச்சியா இருக்க காரணம் அங்க ஏதோ ஆத்மா இருக்குது. பேய் ஆராய்ச்சி வல்லுநர்கள் சொல்ற மாதிரி கோல்டு ஸ்பாட்னு நினைக்காதீங்க. இதுக்கு காரணம் டிராஃப்ட். அதாவது அடைஞ்சே கிடக்கிற ரூம்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் தனிப்பட்ட வெப்பநிலை இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன துளை வழியா சில்லுன்னு காற்று உள்ள நுழையிறப்போ சக உஷ்ண நிலையோட இணையாத அந்த இடம் மட்டும் குளிர்ச்சியா இருக்கும். இந்த நிலையை தான் டிராஃப்ட்னு சொல்றாங்க. சிக்ஸ்த் ரீசன், கேமராக்குள்ள தூசி படிஞ்சிருந்தா அதுல எடுக்கிற புகைப்படங்கள்ல நிழல் உருவங்கள் அல்லது தெளிவற்ற உருவங்கள் தெரியறது சகஜம்தான். அத ஆவி பேய்னு நினைக்காதீங்க. செவன்த் ரீசன், பாழடைஞ்ச பங்களாக்குள்ள போற ஒருத்தர் ஒருவேளை மரணம் அடைஞ்சா அல்லது மிகப்பெரிய மனக்குழப்பத்திற்கு ஆளானா அதுக்கு காரணம் ஆவிகளோ பேய்களோ கிடையாது. அந்த இடத்துல இருக்கிற கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங் தான் இதுக்கு காரணம். ரொம்ப காலமா அடைக்கப்பட்டு இருக்கிற இடத்துல கார்பன் மோனாக்சைடு உருவாகுது. அத நாம சுவாசிக்கும் போது உள்ள போச்சுன்னா மயக்கம், குழப்ப நிலை, அதிகபட்சமா மரணம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு. எய்த் ரீசன், நிஜமாவே நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியாது, ஆனா நிறைய பேரு பேய், ஆவி, ஆத்மான்னு சொல்றப்போ நம்மளால அதை உணர முடியும். அது உண்மையான ஆவி இல்ல. இந்த விளைவோட பேரு மாஸ் ஹிஸ்டீரியா. நைன்த் ரீசன், சில இடங்கள்ல நாம ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு காரணம் அங்க ஆவிகளோட சக்தி அதிகம்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு காரணம் அயன்ஸ். அயன்கள் இயற்கையாவே வானிலை மாற்றங்கள் மூலமா உருவாகிற ஒண்ணு. நெகட்டிவ் அயன்ஸ் நமக்கு அமைதியையும் ஓய்வையும் கொடுக்கும். பாசிட்டிவ் அயன்ஸ் தலைவலி மற்றும் உடல் பலவீனத்தை தரும். லாஸ்ட் ரீசன், நாம இறந்துட்டது போலவும் நம்ம உடலை நாமளே பாக்குறது மாதிரியும் நமக்கு தோன்ற கற்பனைகள் வர காரணம் பேய், ஆவிகள் கிடையாது. அது மூளைக்குள்ள ஏற்படுற குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிற விளைவு. இதத்தான் பேய்களையும் ஆவிகளையும் நாம பாக்குறதுக்கும் உணர்றதுக்கும் பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்களா ஆராய்ச்சியாளர்கள் முன்வைக்கிறாங்க. நீங்க எவ்வளோ வேணா அறிவியல் காரணங்கள் சொல்லிக்கோங்க, நாங்க அதை நம்ப மாட்டோம். பேய், ஆவி உண்மையிலேயே இந்த இடத்துல இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த இடங்களை பத்தி தான் நாம வர்ற வாரங்கள்ல தொடர்ந்து பார்க்க போறோம். வெயிட் அண்ட் வாட்ச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.